ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொதுத்தமிழ் பாடப்பகுதியிலேருந்து நம்ம 25வது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அனைத்து டெஸ்ட்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் எளிமையாக பார்த்துக்கலாம். இந்த 25வது டெஸ்ட்டில் நீங்கள் 25 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான விடையை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கேள்விக்கான விடையை பார்க்கலாம். சாயாவனம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் சா கந்தசாமி. இப்போ 25வது டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று வான்வழி ரகசியங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று வான்வழி ரகசியங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா திருவாசகம். இரண்டாவது கேள்வி. சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் என்று அழைக்கப்பெறும் மன்னன்? ஆன்சர் பெருஞ்சேரல் இரும்பொறை. மூன்றாவது கேள்வி. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஜெயகாந்தன். ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். நான்காவது கேள்வி. தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற பெயரில் புதினமாக படைத்தவர் யார்? ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன். இப்போ கரிப்பு மணிகள் என்ற பெயரில் புதினத்தை படைத்தவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். இது தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை பற்றி கூறியது. ஐந்தாவது கேள்வி. உலக காற்று நாள் கொண்டாடப்படுவது? ஆன்சர் ஜூன் 15. உலக காற்று நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 15. ஆறாவது கேள்வி. தேனிலே ஊறிய செந்தமிழன் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் யார்? ஆன்சர் தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை என்று பாடியவர் யார் அப்படின்னா தேசிய விநாயகனார். ஏழாவது கேள்வி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எனும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் குமரகுருபர். எட்டாவது கேள்வி. கோடை வெயில் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது? ஆன்சர் தீசா வேணுகோபாலன். கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பு யாருடையது அப்படின்னா தீசா வேணுகோபாலன். ஒன்பதாவது கேள்வி. சந்தா சாஹிப் மன்னனால் இஸ்மத் சன்னியாசி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்? ஆன்சர் வீரமாமுனிவர். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி அப்படின்ற அர்த்தம். பத்தாவது கேள்வி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் கலிங்கத்துப்பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எதுனா கலிங்கத்துப்பரணி. 11வது கேள்வி. திருக்கை விளக்கம் என்னும் நூலினை எழுதியவர் யார்? ஆன்சர் கம்பர். திருக்கை விளக்கம் என்னும் நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா கம்பர். 12வது கேள்வி. தேர்ப்பாகன் இத்தொடரின் தொகைநிலை தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன் அப்படின்ற தொடரில் தொகைநிலை தொடர் என்ன அப்படின்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 13வது கேள்வி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது டேஸ் ஆகும்? ஆன்சர் திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. 14வது கேள்வி. உலக தமிழ் கழகம் நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகம் நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். 15வது கேள்வி. உலகின் மிகச்சிறிய தவளை என்னும் சிறார் நாவலை எழுதியவர் யார்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை என்னும் சிறார் நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். 16வது கேள்வி. எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் படைப்புகளில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர்
இனிப்பும் கரிப்பும். இப்போ ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா வேருக்கு நீர், குறிஞ்சித்தேன், கூட்டு குஞ்சுகள். 17வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கால்டுவெல். 18வது கேள்வி, காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற அறிவியல் நூலை படைத்தவர் யார்? ஆன்சர் ஸ்டீபன் ஹாக்கிங். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற அறிவியல் நூலை படைத்தவர் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஹாக்கிங். 19வது கேள்வி, புதிய உரைநடை என்னும் நூலிற்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் மா. ராமலிங்கம். புதிய உரைநடை என்னும் நூலிற்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா மா. ராமலிங்கம். 20வது கேள்வி, பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற சிற்றிலக்கிய நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பலபட்டை சொக்கநாத புலவர். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற சிற்றிலக்கிய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பலபட்டை சொக்கநாத புலவர். 21வது கேள்வி, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா ஆன்சர் கா. சச்சிதானந்தம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா கா. சச்சிதானந்தம். 22வது கேள்வி, முல்லைப்பாட்டு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நப்பூதனார். 23வது கேள்வி, புயல்களில் வலம்புரி புயல், இடம்புரி புயல் என்ற 2 சுழற்சியை முதலில் கண்டறிந்து குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் காஸ்பார்ட் கொரியாலிஸ். புயல்களில் வலம்புரி புயல், இடம்புரி புயல் என்ற 2 சுழற்சியை முதலில் கண்டறிந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா காஸ்பார்ட் கொரியாலிஸ். 24வது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று விருந்தோம்பலை பற்றி சிறப்பிக்கும் வரிகள் இடம்பெறுவது? ஆன்சர் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா நற்றிணை. 25வது கேள்வி, மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் வரிகள் இடம்பெறும் செப்பேடு? ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் வரிகள் இடம்பெறும் செப்பேடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சின்னமனூர் செப்பேடு. இது உங்களுக்கான கேள்வி. அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார்? இந்த கேள்விக்கான விடையை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.